சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே கொலு ஃபங்க்ஷனுக்கு முத்து யார் யாருக்கு என்ன செய்ய போகிறீங்க சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, அதுவும் சரிதான், டேய் முத்து கேட்டுகிட்டே இருக்கேன், யார் யார் என்ன செய்ய போகிற எல்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, எப்பா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, மொட்டை மாடியில் கூட நேற்று கேட்டான் முத்து, நீ என்ன பண்ண போகிற நீ என்ன பண்ண போகிறன்னு சொல்லிட்டு. எப்போ அவன் டிரைவரு சும்மா இருக்கான், அவன் என்ன வேணாலும் பண்ணலாம், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன்ப்பா, நான் எப்படிப்பா பண்ண முடியும், அதுவும் 4:30க்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிப்பான்னு சொல்கிறான், 4:30 மணிக்கு நான் எப்படிப்பா வர முடியும், வியாபாரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, இங்கே பாரு எல்லா நாளும் இதை பண்ணுறதில்ல, இந்த 9 நாள் தான் பண்ண போகிறாங்க, சரியா, உனக்கு வியாபாரம் ஆகணும் தான், ஆனால் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்க தானே செய்யணும், அந்த 2 மணி நேர கேப்பில் வந்து நீ வந்துட்டு போக முடியாதா அப்படிங்கிறாங்க. வந்துடலாம்ப்பா, ஆனால் வேலை செய்யணும் நடக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. எப்பா அவன் வந்து சாப்பாடுன்னா வந்துடுவான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது வேலை செய்யணும், வேர்வை வருதுன்னா நம்ம ஆளுக்கு ஆகாதில்ல அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது, வாரவங்களை உபசரிக்கணும், நம்ம வீட்டுக்கு விருந்தாள் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பேருக்கும் நம்ம உபசரிப்பு நல்லா இருக்கணும். இப்போ ரவி நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. அப்போ நான் மீனாண்ணியோட சேர்ந்து நான் சமையல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு ஓகே தான், டேய் ரவி நீலாம் சமைக்க வேண்டாம்டா அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, அவன் ஒன்று செய்கிறேன்னு சொல்லும் போது நீ அதை செய்யாத வைக்காதெல்லாம் நீ சொல்லாத, சரிதானா, மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் முடியும். இப்போ நம்ம வீட்டு கதை கிடையாது, நம்ம வீட்டுக்கு வந்து மீனா மட்டும்தான் சமைச்சிட்ருப்போம், நம்ம நல்லா சாப்பிட்டுட்ருப்போம், ஆனால் எந்த ஹெல்ப்புமே யாரும் பண்ண மாட்டோம், என்ன பண்ண மாட்டோங்கிறத தாண்டி யாரும் பண்ணலை. அப்படிங்கும்போது அந்த மீனா பிள்ளை பண்ணிகிட்டு இருந்துச்சு, ரைட்டு அதை விட்டுருவோம். ஆனால் இப்போ நம்ம வந்து சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கெல்லாம் நம்ம கூப்பிடும்போது அவ்வளோ பேருக்கு உணவுகளை பரிமாறணும். இப்போ சாதாரணமாக ஒரு கொண்டக்கடலை தான் கொடுக்கணுன்னா அதை ஊற வைக்கணும், அவிக்கணும், இந்த மாதிரி வேலை இருக்குது. இப்படி தினமும் வந்து 3 வகை சாப்பாடை வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ வந்து ஒரு ஆள் சமைக்கணும், ஒரு ஆள் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும், ஒரு ஆள் வந்து வாரவங்களுக்கெல்லாம் சாப்பாடுகளை பரிமாறணும், ஒரு ஆள் வந்து கொண்டு விட்டுட்டு வரணும். முத்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா என்கிட்ட கார் இருக்குது, வாரவங்க உறவினரோ தெரிஞ்சவங்களோ யாரோ பூஜைக்கு வந்தவங்க எல்லாரையுமே அவங்கவுங்க வீட்டில் போய் விட்டு வந்துடுறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு உன்னோட ஜாப் ஓகே. ரவி அப்பா நான் சொன்ன மாதிரி தான்ப்பா மீனாண்ணியோட சமைச்சிட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா நான் பூஜையும் சமையலும் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோஹிணி நீ என்னம்மா செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. அங்கிள் தான் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. புரியலைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோமா எப்படி செய்யணும் எது செய்யணும்னு சொல்லிட்டு. மீனா ரோஹிணி எது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவே ஒரு மாதிரி முழிக்காங்க. மாமா ஒன்றும் இல்லை, இந்த திருவிழாவுக்கு வந்து இந்த கொலு ஃபங்க்ஷனுக்கு சின்ன பசங்களை அழைப்போம், அந்த சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் அவங்க பார்லர் வேலையை கொஞ்சம் பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும், சிலவங்க கிருஷ்ணர் மாதிரி இருப்பாங்க, சிலவங்க முருகர் மாதிரி இருப்பாங்க, அது முன்னாடி அதுக்கு அலங்காரம் பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. அங்கிள் இதே நான் பண்ணிட முடியும் என்னால் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அது போதுமானது அப்படிங்கிறாங்க. விஜயா நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. எங்கே நீங்கள் தான் என்ன பாட்டு பிடிக்க சொல்லியிருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. அது மட்டும் பண்ணால் போதுமா அப்படிங்கிறாங்க. எங்கே அதுக்கு ப்ரிப்பேர் ஆக வேண்டாமா, என்னுடைய ஸ்டூடெண்ட் எல்லாம் வருவாங்க, அவங்களெல்லாம் வாங்கன்னு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. வான்னு கேட்குறது சரிதான், உன்னை சார்ந்தவங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்தால் நீ தான் என்ன செய்யணும், உணவு பரிமாறணும். மனோஜ் வந்து வர மற்ற உறவினர்களுக்கெல்லாம் உணவு பரிமாறணும், அதில் வேலை தெளிவாக இருக்கணும், சரியா. ஒரு 2 மணி நேரம் ஃபங்க்ஷன் நடக்கணும், அந்த 2 மணி நேரம் நம்ம வந்து சிறப்பாக பண்ணணும். 4 பேர் நம்மளை வந்து என்ன செய்யணும், கொலு ஃபங்க்ஷன் நல்லா வச்சுருக்காங்க, இந்த வீட்டுக்கு போனால் ரொம்ப மன நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். வந்தவங்கள வான்னு கூட கேட்காத ஒரு இடமா இருக்கக்கூடாது, ஏன்னா அதுபோக வந்து வந்தவங்களுக்கு உடனே எல்லாருக்குமே தண்ணி காஃபி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சோடனே இதில் என்னென்ன பலகாரம் உண்டோ அத்தனையும் கொடுக்கணும். நம்ம தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத தாண்டி அவங்க சாப்பிட்டு மனநிறைவு அடையணும், அதுதான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், ஒரு நன்மை காரியம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவும் வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் அம்மாவும் ஓரளவு உபசரிக்கக்கூடிய சூழலில் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் அம்மா எதுக்கு இங்கே வரணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா என் வீட்டுக்கு வராமல் எங்கே வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அத்தை வந்து கிராமத்துலேருந்து இங்கே வரணும், அது ரொம்ப சிரமங்க, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு வேலை இருக்க தான் செய்யலாம்னாலும் அது இல்லைங்கள, ஆனால் எங்கள் அம்மா வந்து பேரனோடு இருக்கணும், பேத்தியில் பார்க்கணும், என் பையனை பார்க்கணும், மருமகளை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வருவாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட அவங்க கிளம்பி வந்துக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லை இதை சொன்னால் நீ என்ன சொல்லுவேன், உங்கள் அம்மா வேண்டான்னு சொல்லுவேன்,
ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது இதனுடைய தலைமை வித்து அவங்க தான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், "எப்பா சூப்பர்ப்பா, நீ வர சொன்னது ரொம்ப சூப்பர்ப்பா, 2 மணி நேரம் எங்கனப்பா வந்துடுவாங்க?" அப்படிங்கிறாங்க. "பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்கடா, அங்கே பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். அப்படி ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா நீ காரில் போய் கூப்பிட்டு வந்துரு" அப்படிங்கிறாங்க. "சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா" அப்படிங்கிறாங்க. உடனே "ஏங்க அவங்க அவங்க அம்மா இதுக்கு அவசியம் தானா?" அப்படிங்கிறாங்க. "ஏன்?" அப்படிங்கிறாங்க. "இல்லை நான் பாட்டு படித்தா ஏதாவது சொல்லுவாங்க" அப்படிங்கிறாங்க. "நீ வந்து கச்சேரியில் படிக்கலை, இறைவனை தான் தேடுத, அதுக்கு வந்து யாரும் உன் குரல் வளம் அப்படி இப்படின்னு யாரும் வந்து சொல்ல போகிறதில்ல" அப்படிங்கிறாங்க. "ஏங்க என் குரல் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் அத்தைக்கு பிடிக்கான்னு தெரிலல" அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு. "டேய் முத்து, உங்கள் அம்மா பாட்டு படிக்கானா மைக் எதுவும் வைக்கணும்னா வச்சிருடா" அப்படிங்கிறாங்க. "எப்பா வச்சுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படிங்கிறாங்க. உடனே செல்வத்துக்கு ஃபோன் அடிக்காங்க. "செல்வம், ரேடியோ செட் அடிப்பாங்களா அவங்கள்ட்ட சொல்லி ஒரு குழாயும் மைக்கும் வைக்கணும்டா" அப்படிங்கிறாங்க. "என்ன விசேஷம்பா?" அப்படிங்கிறாங்க. "ஏய் சொன்னோம்லடா உன்ட்ட, கொலு ஃபங்க்ஷன் வீட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டு." "ஆமாம் மறந்துட்டேன், நீயும் உன் ஒய்ஃபோட வந்துரு" அப்படிங்கிறாங்க. "இல்லை முத்து, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனோட ஒன்று ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் வீட்டுக்காரர் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறா" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் விடுறா, நடக்கிறது தான், போகிறது தான், வர்றது தான், சரியா? கொலு ஃபங்க்ஷனுக்கு வீட்டம்மா பிள்ளையோட வந்துரு, என்ன நம்ம ஈவெண்ட்டையும் சொல்லிடு, நம்ம சேனல்லையும் எல்லாத்தையும் சொல்லிடல" அப்படிங்கிறாங்க. "நான் சொல்லிடுறேன், நீனும் ஒரு வார்த்தை சொல்லிடு முத்து" அப்படிங்கிறேன். "சரி ரைட்டு வை, நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. "எங்கள் வீட்டில் கொலு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் நாளையிலேருந்து, சரியா? 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், எல்லோரும் வந்துடணும், வந்துட்டு ஒரு 2 ஹவர் இருங்க, அப்படியே ஆஃபர் வந்துச்சுன்னா இங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிற மாதிரி பாருங்கள், எப்படி ஸ்டாண்டில் நம்ம சும்மா இருப்போம்னா அந்த கணக்குக்கு நீங்கள் வந்துருங்க" அப்படிங்கிறாங்க. "சரிம்மாக்கா சரிம்மாக்கான்னு" சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. பேசி முடித்தோடனே மீனாட்ட சொல்கிறாங்க. "மீனா, உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சிலாம் கூப்பிட்டியாம்மா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லைம்மா, நான் கூப்பிடல, ஏன்னா நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்கள கூப்பிட்டா அத்தை வந்து வருத்தப்படுவாங்கன்னு கூப்பிடல" அப்படிங்கிறாங்க. "அவன் என்னம்மா வருத்தப்படுறது, நம்ம வீட்டில் உறவினர்னு சொல்லப்போனால் பொண்ணு கொடுத்தவங்க நீங்கள், உங்கள் அம்மா கண்டிப்பாக அந்த வீட்டில் வரணும், அவங்க தான் முதல் சம்மந்திங்க" அப்படிங்கிறாங்க. "ஏங்க என்ன அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, ரோகிணி பெரிய பணக்காரி, மலேசியாவில் உள்ள சம்மந்தி அவங்க இருக்கிறாங்க, சுருதி அம்மா இருக்கிறாங்க, அவங்க தானங்க முக்கியம்" அப்படிங்கிறாங்க. "இங்கே பாரு, இந்த வீட்டுக்கு மருமகளாக முதல் மகளாக வந்தது மீனா, அந்த முதல் மகளை நம்ம வந்து உபசரிக்காமல், அன்பை காட்டாமல், மரியாதை கொடுக்காம அடுத்தவங்கள காட்டுவது வந்து அது நீதி கிடையாது. அதுபோக எல்லாம் ஒன்று தான், பணம் என்ன பணம், இன்றைக்கி ஒரு தட்டு இருக்கும், நாளைக்கு ஒரு தட்டு இருக்கும், சரியா? அன்பு தான் நிலையானது. அதனால் வந்து மீனா குடும்பத்தை ஏதாவது ஒன்று பேசணும் வைக்கணும்னு சொன்னால் நான் அனுமதிக்கவே மாட்டேன், அதை பார்த்துக்க. அப்படி நீ வந்து கொலு ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒன்று பண்ணுது அப்படின்னு சொன்னால் அப்புறம் அன்றைக்கி தான் அண்ணாமலையோட உச்சபட்ச கோபத்தையும் பார்ப்போம், எங்கள் அம்மாவோடைய கோபத்தையும் நீ பார்க்க வேண்டியிருக்கும், பார்த்துக்கோ" அப்படிங்கிறாங்க. "சரிங்க, நான் சொன்னாலும் கேட்கையா போகிறீங்க, கூப்பிடுங்க, நான் சுருதி அம்மாவையும் ரோகிணி வீட்டிலேருந்து யாரையாவது கூப்பிடணும்னு நினைக்கிங்க" அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. "ஏன் முத்து சிரிக்கிற?" அப்படிங்கிறாங்க. "ஏப்பா, அவங்க அப்பா கருப்பா சிவப்பா, என்ன வளர்த்தியா நெட்டையா குட்டையா ஒன்றும் நம்மளுக்கு தெரியாது, கேட்கும்போது எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காருன்னு தான் அந்த மேடம் சொல்லுவாங்க" அப்படிங்கிறாங்க. முத்து, "அப்போ நாங்கள் பொய் சொல்லிட்டு அலைதோம்" அப்படிங்கிறாங்க. "நாங்கள் சொல்ல மேடம், நீங்கள் சொல்லியிருக்க கூடாதுன்னு நான் சொல்கிறேன்" அப்படிங்கிறாங்க. முத்து, "ரொம்ப வாயிருக்குன்ட்டு ஒரு மாதிரி பேசாதீங்க" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா, உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரலை, அதான் சொல்கிறேன்" அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க. "ஏ ரோகிணி, உங்கள் அப்பா தானே வர முடியல, உங்கள் மாமாவுக்காக ஃபோன் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லேன்" அப்படிங்கிறாங்க. உடனே "எப்படி ஆண்டி, மலேசியாவிலேருந்து இந்த கொலு ஃபங்க்ஷனுக்காக மெனக்கெட்டு வர முடியும், அங்கேருந்து வரணும்னா பல ஆயிரம் பல லட்சம் செலவு பண்ணணும் ஆண்டி" அப்படிங்கிறாங்க. "அதுவும் சரிதான், சரி யாராவது உங்கள் வீட்டிலேருந்து வந்தால் நல்லாயிருக்கும், சுருதி அம்மாவும் அப்பாவும் வந்துடுவாங்க, உன் சைடில் யாரும் வரலன்னு கேட்பாங்கள்ல, பார்வதியே கேட்டுக்கிட்டே இருக்கா, இந்த ரோகிணி வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வந்து முறைப்படி எதுவுமே விருந்து ஒன்றும் வைக்கல மனோஜுக்கு, இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தால் சொந்த பந்தம் இல்லாமல் போயிடும், சரியில்லாமல் போயிடும், அவங்க அப்பா ஜெயிலில் இருக்கார், எப்போ வருவார்னு பார்த்துட்டு தான் இருக்கீங்களே தவிர்த்து அது அவரை வெளியே கொண்டு வர என்ன முயற்சி எடுத்தீங்க, அப்படி எடுக்கலைன்னா நம்ம மேலே பாசமே இல்லை நம்ம மகளுக்கு அப்படின்னு சொல்லி சொத்து பத்தை வேறு யாரும் கொடுத்துட்டா என்ன செய்யன்னு சொல்லி கூட பார்வதி சொல்கிறா. அப்படி செஞ்சிடக்கூடாதுல ரோகிணி, உங்கள் அப்பா ஏற்கனவே ஜெயிலில் இருக்கும்போது வெறுப்பில் இருப்பார், நம்ம மகா கூட நம்மளை வந்து பார்க்கலையே, நம்மளுக்கு யாருமே எதுவும் செய்யலையே, நம்ம எதுக்கு யாருக்கு என்னமோ செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டா மனசுக்கு கோடிக்கணக்கான சொத்து தான் கிடைக்குமா, உனக்கு தான் உங்கள் அப்பா பாசம் கிடைக்குமா, எதுவுமே கிடைக்காம போயிடும். அதனால் வந்து நீ எதையாவது செய்யணும் ரோகிணி, உங்கள் உறவினர்கிட்ட யார்கிட்டையாவது பேசு, அவங்க சொல்லுவாங்கள்ல, நீங்கள் ஜெயிலில் இருந்ததுனால எங்களை கூப்பிட்டாங்க ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லிட்டு, யாரையாவது கூப்பிடு அப்படிங்கிறாங்க. "சரி ஆண்டி, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், எடுத்தால் பேசுகிறேன் ஆண்டி" அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க. அங்கே போய் உட்காந்து கடுப்பில் இருக்காங்க. உடனே வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க.
வித்யா எங்கள் வீட்டிலேருந்து வர சொல்கிறாங்க கொலு ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் அம்மாவையும் உன் பையன் கிறிஷையும் வர சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏய் நீ லூஸ் ஆடி அப்படிங்கிறாங்க. நீ தாண்டி லூஸு, உங்கள் வீட்டிலேருந்து வர சொல்கிறாங்கன்னா இருக்கிறது 2 பேர், அவங்கள தானே வர சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஏய் மலேசியாவிலேருந்து வர சொல்லுதாங்கடி அப்படிங்கிறாங்க. மலேசியாவில் நிறைய பேர் இருக்காங்க, வர சொல்லலாமே அப்படிங்கிறாங்க. ஏய் மலேசியாவில் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரியாமையாக இருக்குது. மலேசியாவில் இருக்க எங்கள் சொந்தக்காரங்களை வர சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு நக்கலா அப்படிங்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னால் தான் நான் மாட்டிப்பேனே அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒன்றும் எனக்கு புரியல. ஆன்ட்டி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கும் உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வர மாட்டேங்காங்க. பொங்கலோட அவங்க மாமா வந்தார், அடுத்தாப்புல வந்துட்டு இக்கட்டான சூழ்நிலைன்னு சொல்லிட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் ஃபோனும் பேசலைங்கிற அவரும் இங்கே வீட்டுக்கு வரலை. ஆனால் சுருதியோட அம்மாவும் அப்பாவும் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்த மருமக எனக்கு 4 பேர் வரும்போது கெத்தாக இருக்கணும், உறவினர் வந்தால் தானே கெத்தாக இருக்கும் அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணணும் ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அம்மா அந்த நாடகம் நடிக்கிற இறக்கிற வேண்டியதானே, ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஒன்று போட்டுற வேண்டியானே அப்படிங்கிறாங்க. நான் வந்து மாமாவை கூட போகிறதில்ல, அவர் கூப்பிட்டா கண்டிப்பாக சொதப்பிடுவார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொதப்ப மாட்டார், அவர் ஒரு சீனுக்கு மட்டும் ஆக்ட் பண்ணிவிட்டு போக சொல்லிட வேண்டியதானே, வழக்கம் போல் அவருக்கு செலவு கொடுக்கணும்னா கொடுத்துட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அவர் எங்கடி செலவுக்கு வாங்குறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அதுவும் மிச்சம் தானே, வர சொல்லி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஒன்று பண்ணிவிட்டு போக சொல்லு, சுட சுட இருக்கும்ல, கொஞ்சம் நாளைக்கு ஒரி இல்லாமல் இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், வாராங்கன்னே சமாளித்து கொண்டு போயிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. கொலு ஃபங்க்ஷனாக 9 நாள்னு சொல்லுவாங்களேடி அப்படிங்கிறாங்க. ஆமாம் 9 நாள் தான் அப்படிங்கிறாங்க. 9 நாள் எப்படி சமாளிப்பேன் அப்படிங்கிறாங்க. சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. வருஷ கணக்கில் நான் சமாளிச்சிட்டு இருக்கேன், வேறு என்ன பண்ணுறது. இப்போ கூட நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். சரி ரைட்டு, அவங்க உறவினர்கிட்ட யார்கிட்டயோ பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினைப்பாங்க, அதனால தான் உனக்கு அடிக்கலைன்னா உனக்கே அடிக்க போகிறேன் அப்படிங்கிறேன். ஓ அப்போ நீ பாசத்தில் அடிக்கலை, நீ தப்பிச்சுக்கிறதுக்காக நீ புலம்புறதுக்கு ஒரு ஆள் கிடைக்காம நீ இது பண்ணுற, நீ யூஸ் பண்ணிக்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடி கிட்டத்தட்ட அப்படி தான் அப்படிங்கிறாங்க. சரிடி, நாளைக்கு நான் கல்யாணம் முடிச்சு போயிட்டா நீ என்னடி செய்வ அப்படிங்கிறாங்க. உனக்கு என் வண்டி கட்ட போகிறான் அப்படிங்கிறாங்க ரோகிணி வித்யாவை. வித்யா சொல்கிறாங்க, எவனாவது ஒரு மாப்பிள்ளை வந்து என்னையை கல்யாணம் முடிக்கணும்னு வந்தால் கூட நீ முடிக்கூட மாட்ட போலையே அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு உனக்கு கல்யாணம் வேண்டாண்டி, ஒருத்தி நான் கல்யாணம் முடிச்சுட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அதில் கொஞ்சம் திருத்தம், நீ வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்க, அதனால் வேதனையை அனுபவிச்சிட்ருக்க. உண்மையை சொன்னால் அந்த பிரச்சனையே இல்லை. மனோஜ் நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இது நீ சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, வேணும் வேண்டாம் அன்றைக்கே ஒரு முடிவு முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் வேலையை பார்த்துருக்கலாம். நீ அன்னைக்கு மறைக்க ஆரம்பித்த 1000 பொய் சொல்ல ஆரம்பிச்சு, இப்போ 1000 2000 3000 4000 10,000ன்னு போயிடுச்சு. நீ எத்தனாயிரம் பொய் நீ சொல்லணுமோ அப்படிங்கிறதுன்னு தெரியல. அதனால் வந்து நீ வந்து முடிஞ்ச அளவு மனோஜ்கிட்ட உண்மையை சொல்லி இது பண்ண பாரு. எவ்வளவு மறைப்படி, உங்கள் அம்மாவையும் சென்னைக்கு கொண்டு வந்துட்டேன், கிருஷ்ணன் சென்னைக்கு வந்துட்டான், இப்போ சென்னையில் படிச்சுட்டு இருக்கான். முத்து வந்து கார் டிரைவர், மீனா பூ வியாபாரம் பார்க்காங்க. அவங்க அங்கங்கே லாந்துவாங்க, ஏதோ ஒரு வகையில் பார்த்துட்டா என்ன செய்வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா இருக்குது ஒரு அவுட்ரு, இவங்க பெய்க்கிடவே மாட்டா முத்து அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது, என் சிட்டியிலேருந்து அங்கே யாரும் ஆஃபர் போனால் என்ன பண்ணுவேன். அது போக முத்தை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், அவன் எல்லா டிரைவர்ட்டையும் பழக்கம் வச்சுருப்பான் சரியா. அவங்க ஆஃபர் வந்து போக முடியலன்னா முத்தை அனுப்புவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கு மாற்றுவாங்க, டிரைவர் தொழில் அப்படி தான். அதனால் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. நீனே போட்டு கொடுத்தாலும் போட்டு கொடுத்துட போலையே அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டி போட்டு கொடுக்க போகிறேன், நீனே மாட்டிப்படி அப்படிங்கிறாங்க. என்னடி வித்தியா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. நான் இப்படி பேசினாலும் இப்படிங்க, அப்படி பேசினாலும் இப்படிங்க. சரி ரைட்டு, இவ்வளோ பேசியே உங்கள் வீட்டு கொல் ஃபங்க்ஷனுக்கு நீ வான்னு கூடவே இல்லை அப்படிங்கிறாங்க. நீ தான் வந்துடுவியடி, சுண்டலும் இப்போ நிறைய பலகாரம்லாம் கொடுப்பாங்க, அது சாப்பாடுனா தான் உனக்கு போதுமே அப்படிங்கிறாங்க. அது போதும் தான், அந்த முத்தை நினச்சா தான் பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவன் காரெல்லாம் புக் பண்ணி ரவுண்ட் அடிச்சுட்டு வர அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வேறு அவன் செல்லில் வீடியோலாம் எடுக்கணும் வைக்கணுங்க, நான் வேறு செல்லில் ஃபோனை கேட்டேன், செல்ஃபோனே குறியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சானா அப்படிங்கிறாங்க. நீ தாண்டி எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்க. என்ன அப்படிங்கிறாங்க. எப்படியாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடு, என்ன 1 நாள் 2 நாள் வந்து எங்கள் உறவினர் வராங்கன்னு சமாளிப்பேன். 2 நாள் இல்லை 3 நாள் கொலு ஃபங்க்ஷனுக்குள்ளே அவன் செல்ஃபோனில் உள்ள வீடியோவை நீ எப்படியாவது எடுத்துருத. அப்படி அந்த செல்ஃபோன் வீடியோவை எடுத்துட்ட அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே எப்படி தப்பிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், முத்து மீனா தான் இந்த வீட்டில் வந்து ரொம்ப அது எப்படி இது எப்படின்னு ஓண்டிக்கிட்டு கிடக்கவங்க. இந்த வீடியோ வச்சு தனித்தனியாக முத்து மீனாவும் சந்தித்து பேசிட்டோம்னா அவங்க வாயை பற்றிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன மைனஸ்னாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அப்போ என் வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. அந்த தினேஷ் தான், நான் வந்து சிட்டி எப்படியா லைன் பண்ணி தினேஷை நான் லைன் பண்ணிப்பேன்.
அதுக்கு வேறு வழி வச்சுருக்கேன். இந்த பிஏ வந்து என்கிட்ட இந்த ஃபோனில் தானே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். பேசாமல் ஃபோன் நம்பரை மாற்றிட போகிறேன். முத்து தான் என் கொழுந்தன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா முத்துக்கிட்ட நிறைய பூசம் வாங்கியிருக்கான். அப்போ அவன் வீட்டுக்கு வரமாட்டான். என்ன என்னைய ஃபோன்லேயே தான் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ நான் ஃபோன் நம்பர் மாற்றிட்டா பிரச்சனை இல்லைலா அப்படிங்கிறாங்க. நானே அதாண்டி முதல்ல அவன்கிட்ட சொல்ல நினச்சேன். முத்தை பார்த்தா அவன் பயப்படுவான். நீ உன் கொழுந்தன்னு வேறு அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ செய்ய வேண்டியது இதுதான், ஃபோன் நம்பரை மாற்றிடு. ஆட்டோமேட்டிக்காக அவன் ஃபோன் அடிக்க முடியாமல் கிடையாது இது பண்ணிடுவான். நீ கொஞ்ச நாள் பார்லருக்கு போகாமல் ஒரு வாரம் இரு. மிஞ்சி போனால் பார்லர் தானே போவான். பார்லருக்கே வரல, வேலையை விட்டு நின்றுட்டாங்கன்ற மாதிரி அங்கே சொல்லிடு. உன் வீட்டுக்கும் புருஷன் வீட்டுக்கும் வர மாட்டார், முடிஞ்சே போச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்னடி இப்படி நான் முன்னாடியே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறாங்க. அதுக்கு மூளை வேணும். முன்னாடி இந்த வித்யா மூளையை தானே நீ பயன்படுத்துகிற அப்படிங்கிறாங்க. சரி சரி ஓவராக சீன் போடாத, நீ நாளைக்கு வந்து சேரு அப்படிங்கிறாங்க. சரி 4:30 மணிக்கு அங்கே இருக்கணும். எத்தனை மணிக்கு சுண்டல் கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. பூஜை 4:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய சுண்டல் எப்போ கொடுப்பாங்கன்னு தெரில அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, சுண்டலை பார்த்துட்டே என்னால் இருக்க முடியாது, எனக்கு வாயெல்லாம் எச்சு வரும். அதனால் வந்து நான் 4:30க்கு வந்தோன்னே நீ சுண்டல் தந்துடுவியா அப்படிங்கிறாங்க. அது 2 மணி நேரம் ஃபங்க்ஷனுங்கிறாங்கடி, கடைசியில் தானே கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ 4:30 + 2 6:30 மணிக்கு வந்தால் சுண்டல் தந்துடுவீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ நீ சுண்டல் சாப்பிட தான் வரையா அப்படிங்கிறாங்க. பிறகு ஒன்றை பார்க்கவா வரேன், சுண்டல் சாப்பிட தான் வரேன். சுண்டல் சாப்பிடாது மட்டும் முக்கியம் இல்லடி, முத்து செல்ஃபோனில் எப்படியாவது அந்த வீடியோ எடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு இதை நினச்சா தாண்டி பயமாக இருக்குது. அன்னைக்கு நான் வந்து காரில் வரும்போதே என்னால் எடுக்க முடியாமல் திணறிட்டேன். இப்போ அவ்வளோ பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேர் இருக்கும்போது அவ்வளோ செல் நான் எப்படி எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு வித்யா, முத்துக்கு தனியாக ரூம் கிடையாது. ஹாலில் ஒரு கட்டில் இருக்குது. அந்த கட்டில் ஓரமாக தான் வந்து சார்ஜர் போட்டு வச்சுருப்பான். நான் அங்கங்கே எல்லோரும் ஹாலில் அங்கங்கே உட்காந்துருப்பாங்க. நீ வந்து அந்த கட்டில் நல்ல பாரம்பரியமாக இருக்குது அப்படி இப்படின்னு சீனை போட்டு அந்த கட்டில் உட்காந்து உன் செல்லை நோண்டது மாதிரி முத்து செல்லை எடுத்து உன் பாட்டில் நோண்ட ஆரம்பிச்சிரு. நோண்டிட்டு இது பண்ணிடு. ஏன்னா முத்து வந்து ஒரு பொறுப்பு வீட்டில் ஏற்றிருக்கான். என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே வாரவங்களை ஃபுல்லுமே அவங்கவுங்க வீட்டில் கொண்டு விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஒன்றிய உட்பட கொண்டு விட்டுருவான் இல்லைங்களா. அப்படி நீ எடுப்பியா இல்லை இப்படி எடுப்பியா, எப்படியோ எனக்கு வந்து அவன் செல்ஃபோனில் வீடியோ எடுக்கணும், அது உன் பொறுப்பு தான் அப்படிங்கிறாங்க. சுண்டலை கொடுத்து நீ என்னைய வந்து மாட்டி விடலான்னு பார்க்கியா, அப்போ நான் வரலடி அப்படிங்கிறாங்க. வித்யா என்னடி ஒன்றை விட்டா வேறு யார்ட்டி இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்படி சொல்லி நடிச்சிரு. சரி 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 வாரம் ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அப்படின்ட்டு வெளியே வராங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. எங்கள் உறவினர்கிட்ட பேசியிருக்கேன், எங்கள் மாமாவுக்கு வேலை இருக்கான், எங்கள் சித்தப்பா வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா வந்துடுதேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் சித்தப்பா அது யாருமா அப்படிங்கிறாங்க. மலேசியாவில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா கூட பிறந்ததா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் அப்பா கூட பிறந்தது தான். ஆனால் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து அம்மா வந்து 2 தாரம், அதனால் இளையதாரத்துக்கு பிறந்த பையன், கொஞ்சம் வயசு ஆள் தான், ஒரு வாரன்ட்டு இருக்காரு அப்படின்னு. அப்படியா, சரி 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 உங்கள் சித்தப்பா வராரா, அப்போ சித்தப்பாவுக்கும் உங்கள் சொத்துக்கும் எதுவும் பங்கு உண்டா அப்படிங்கிறாங்க. எங்கள் சித்தப்பா சொத்துக்கும் எங்கள் சொத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஆண்டி, எங்கள் சொத்து தனி, அவர் பெரிய கோடீஸ்வரன் தான், நான் அவருக்கு தனியாக பார்க்காரு அப்படின்னு. அப்படியா, எப்பா நான் சொத்துலேருந்து பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினச்சிக்கிறாங்க. மனோஜ், உங்கள் சின்ன மாமனார் வந்தால் நல்லா கவனிச்சிடணும்டா அப்படிங்கிறாங்க. எங்கள் சின்ன மாமனார் வந்தால் நான் கடையை கூட ஒரு வாரம் அடைச்சி நான் அவரை நம்ம பராமரிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அவர் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. முத்தவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. அப்போ தான் ரோகிணி நினைக்காங்க, சரி ரைட்டு, இனிமேலும் இந்த சிம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த பிஏ வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மை மாற்றிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டியனை ஒரு சின்ன விளாட்ன்ட்டு வெளியே போகிறாங்க. போகும்போதே தினேஷ் 2-3 கால் பண்ணிகிட்ருக்காரு. உடனே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன தினேஷ் அப்படின்னா, மரியாதை குறையுது தேயுது கல்யாணி, பணம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பணம் இருந்தால் தானே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நக்கலாயிருச்சா, நக்கலாயிருச்சு. உன் புருஷனை பார்த்தும் உனக்கு வரலை, என் மேலே பயம் வரல. சரி இப்போ ஒன்று செய்தேன், நான் இப்போ உன் பார்லருக்கோ நேரில் வந்து என்ன செய்வேன் அப்படிங்கிறாங்க. என் கொழுந்தனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், அவன் எப்படி ஆக்ஷன் ஃபிலிமில் இறங்குவான், உன்னை ஜெயிலில் அனுப்புனதுலேருந்து எல்லாமே அவன் தான் அப்படிங்கிறாங்க. என்ன அவனை வச்சு என்ன இது பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோ, ரொம்ப ஓவராக பண்ணாத சரியா, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேறு சிம் மாற்றிடுறாங்க. இங்கே தினேஷுக்கு சரியான கடுப்பு. 1000 பொய்யை சொல்லி அவர் வாழ்க்கையை நடத்திட்டுருக்கா. அப்பப்போ செலவு தந்துட்டு இருந்தா, என் வாழ்க்கையை முடிச்சு விட்டு என் குழந்தை குட்டியெல்லாம் என்னை விட்டு அனுப்பி விட்டு எல்லாமே பண்ணி 2வது கல்யாணம் முடிச்சு அதையும் நீ ஒழுங்காக வாழ விடாமல் இவ்வளவு வேலையும் பண்ணது இந்த ரோகிணி தான். அந்த ரவுடிகிட்ட மாட்டி விட்டு இவ்வளோ வேலை பண்ணியிருக்கான். ஆனால் இவன் நிம்மதியாக செல்லை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காளோ. வீட்டில் தானே இருப்பேன், இரு நான் வாரேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. அப்போ தான் நினைக்காங்க, இந்த முத்து நம்மளை பார்த்தா கண்டுபிடிச்சிருவானே,
இப்போ என்ன பண்ணுறது, சாமியார் வேஷத்தில் அவன் புருஷனும் பார்த்துட்டான், இப்போ ஒரு வேஷத்துலையும் போக முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ தான் ஒரு சிந்தனை பண்ணுறாங்க, நம்ம எல்லாருமே பார்த்தது மீசை இல்லாமல் தானே, நம்ம ஒட்டு மீசை வச்சுருவோம், ஒட்டு மீசை வச்சு ரொம்ப டிப்டாப்பாக போவோம். அவங்க மலேசியாவிலேருந்து வந்த மாதிரி பெரிய பணக்கார மாதிரி காட்டிப்போம் தானே. ஏன்னா நம்ம கையில் தான் ஒரு 5000 இருக்க, ஒரு வாடகைக்கு ஒரு காரை பிடிப்போம், நல்ல புது சட்டை புது ஃபேன் ஷர்ட் எடுத்து நீட்டாக போவோம், ஃபாரின்லேருந்து அந்த மாதிரி சீனை போட்டு ஒரு வெத்து பேக்கை தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ரோகிணிக்கு கால் பண்ணிட்டு பார்க்குறாரு, மறுபடியும் போகல. ரைட்டு, ஃபோன் போக மாட்டேங்கல, அப்போ நம்ம நினச்சது செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. அப்போ மீனா பூஜைக்கு எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்க, தாங்க கட்டின பூ எல்லாத்தையுமே பூஜைக்கு ரெடி பண்ணுறாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, என்னம்மா எல்லா பூவுமே இங்கே வழிபாட்டுக்கு வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. மாமா இதுதான் மாமா முக்கியம், நம்ம வீட்டில் வந்து கொலு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், இன்றைக்கி நான் வந்து வியாபாரம் பார்த்துட்டு நல்லா இருக்கலாம் மாமா அப்படிங்கிறாங்க. அப்போ 9 நாள் நீ வந்து வேலைக்கு போகலையாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா வாய்ப்பு இல்லை, ஏன்னா சமைக்கணும், அது போக பூஜை ஏற்பாடுகள்லாம் பண்ணணும், அதெல்லாம் வாய்ப்பு இல்லை மாமா, வரவங்களையும் உபசரிக்கணும் மாமா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. உன் குணம் யாருக்குமே வராதுமா, பாரு 4:30 மணிக்கு ஃபங்க்ஷன், வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. மாமா அவங்க கரெக்டாக வருவாங்க, ஆனால் நம்ம எல்லாம் செஞ்சு வைக்கணுங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ரவி வந்துடுறாரு. நீ என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவும் வந்துடுறாங்க. டேய் நீ ஒரு வேலை செய்யக்கூடாது, எல்லாம் மீனா செய்வா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இது என்ன மீனா தான் செய்யணுமா, ஏன் நீ செய்ய மாட்டியா விஜயா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வாரவங்கள வாங்கன்னு கேட்கணும்ல அப்படிங்கிறாங்க. வாரவங்கள வாங்கன்னு கேட்க நாங்கள் இருக்கோம், மீனா அந்த கொண்டக்கடலையை வந்து உங்கள் அத்தை வைப்பா, நீ அந்த பூஜைக்கு ரெடி பண்ணுமா அப்படிங்கிற. சரித்த அப்படிங்கிறாங்க. ரவி நீ வந்து இந்த இதை பூரா விரிப்புகளை பூரா வாரவங்க உட்காருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. சுருதி வந்துடுறாங்க. என்ன சுருதி நேரத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இங்கே சமையல்லாம் நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்களா, அதான் வந்துட்டேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வாசலில் ஒரு ஆள் வந்து நிற்காரு. ரெண்டு உடனே விஜயா நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு தினேஷ். தினேஷ் வந்து ஒட்டு மீசை எல்லாம் பயங்கரமாக ஒட்டி பயங்கரமாக வந்திருக்காரு. வந்தோடனே சம்மந்தி வாங்க, எங்கள் சித்தப்பா வருவார்னு ரோகிணி சொன்னா, நீங்கள் வந்துட்டீங்களா? ஆமாம் உங்களை பார்க்க கொஞ்சம் வயசு ஆள் மாதிரி தான் இருக்குது, வெளிநாட்டுக்காரர் தான், வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை இது யார் விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க இது தெரியலை, இதுதாங்க ரோகிணியோட சித்தப்பா அப்படிங்கிறாங்க. சித்தப்பாவா? ஆமாம் அவங்க அப்பா கூட பிறந்தது. ரோகிணி வந்து ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னால் அவங்க தனி ஃப்ளைட் எடுத்து வந்துட்டாங்க போல், நேத்தான் ஃபோன் அடித்தாங்க, உடனே வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சம்பந்தி, நான் வந்து இங்கே ஒரு சின்ன வேலையாக வந்துக்கிட்டு தான் இருந்தேன், அப்போமே ரோகிணி ஃபோன் பண்ணும்போது சரி ரோகிணி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம், அண்ணன் வேறு வந்து ஒரு சூழலில் வர முடியாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஆமாம் சம்பந்தி உங்கள் அண்ணன் தான் வந்து ஜெயிலில் இருக்காரு அப்படிங்கிறது. ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் 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 மறந்துட்டேன், ஜெயிலில் உங்கள் அண்ணன் ஜெயிலில் இருக்கிறது கூடயே மறந்துடுவீங்க சம்பந்தி அப்படி இப்படின்னுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி வீட்டுக்குள்ளே வராங்க. ரோகிணி வீட்டுக்குள்ளே வரும்போது தினேஷ் உட்காந்துருக்காரு. தினேஷை பார்த்தோன்னா ஆகா இவன் என்ன மீசையெல்லாம் ஒட்டிகிட்டு உட்காந்துருக்கான், ஆண்டிட்டு வேறு பேசிகிட்டு இருக்கான், அங்கிளும் பேசிகிட்டு இருக்காங்க, என்னாச்சு நம்ம ஃபோன் எடுக்கணுன்னு வீட்டில் எல்லா கதையும் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்காங்க. இப்படி இருக்கும்போது முத்து வந்துடுறாரு. மீனா இது நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. எங்கள் ரோகிணியோட சித்தப்பா வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணியோட சித்தப்பா வந்திருக்காரா? ஆமாங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்காராம் அப்படின்னு. யார்? நான் இருக்கா பாருங்க அவர் தான் அப்படிங்கிறாங்க. இதை முத்து உத்து பார்க்காரு. இந்த மீசை மட்டும் இல்லைன்னா இங்கே நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனை பண்ணுறாரு. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.